அனைவருக்கும் வணக்கம். 2 முக்கியமான வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போன வாரம் போயிருந்தேன். எங்கன்னா வானம்பாடிக்கும் திருக்கோடிக்காவலுக்கும் அந்த வீடியோ தான் போடலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நான் எடுக்கப்பட்ட அந்த என்னுடைய அதாவது நம்ம சேனலுக்குன்னு வைக்கிறது அந்த ஃபோனு காணாமல் போச்சு. அதனால் அதில் உள்ள வீடியோவும் போயிட்டு, ஆனாலும் அந்த திருக்கோடிக்காவல் பற்றி நாங்கள் போய் நேராக பார்த்த அந்த விஷயங்களை சொல்கிறேன். அதை பற்றி தான் பேச போகிறேன். திருக்கோடிக்காவல் திருக்கோடீஸ்வரர் கோயில். இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழங்கால கோயில். குறிப்பாக சொல்ல போனால் செம்பியன் மாதேவி கண்டாரியத்தர் அவங்க கட்டின கோயில்னு சொல்லப்படுது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை அருகே உள்ள ஊர் தான் திருக்கோடிக்காவல். இந்த ஊரில் தான் புகழ்பெற்ற அந்த திருக்கோடீஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே பல சிறப்புகள் இருக்குது. புராண கதைகளாக நிறையா சொல்லுவாங்க. ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது, ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. குறிப்பாக உத்தம சோழருடைய கல்வெட்டும் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழருடைய கல்வெட்டும் அதிகம் அங்கே இருக்குது. தெள்ள தெளிவாகவும் இருக்கும். தஞ்சாவூர் கல்வெட்டு போன்றே இருக்கும், தெள்ள தெளிவாக. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருந்தேன், அதை காமிக்க முடியாமல் போச்சுங்கிறத ரொம்ப வருத்தப்படுறேன். இருந்தாலும் இது முக்கியமான வீடியோ. என்னன்னா, திருக்கோடிக்காவலில் அந்த கோயிலுடைய உள்ள நுழைந்த வரவேற்கிறதுல ஒரு பழமையான சிற்பங்கள் 2 இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த பக்கம் சித்திரகுப்தர், இந்த பக்கம் யமதர்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் காலகாலமாக நம்முடைய தமிழ் வரலாறு அழிக்கப்படுது. இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். திருக்கோடிக்காவல் திருக்கோடீஸ்வரர் கோயில். ஆனால் கல்வெட்டுகள் படி பார்த்தா அந்த கோயிலுடைய உண்மையான பெயர் திருக்கோடிக்காவல் கைலாசமுடையார் கோயில். சோழர் காலத்தில் கைலாசமுடையார் தான் அழைச்சிருக்காங்க. பிற்காலத்தில் அது திருக்கோடீஸ்வரர் ஆயிட்டு. இதுமாரி தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்கள் பேர் மாற்றப்பட்டுள்ளது. மனோஜ் முருகன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கல்விட்டுருப்பீங்க. அவர் கூட இப்போ சமீபத்தில் ஒரு பயணம் தமிழ்நாடுக்குள்ளே பண்ணுறாரு. ஒரு நல்ல விஷயம். நம்ம சேனல் மூலமாக அவருக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கோம். ஏன்னா கோயிலுடைய பழமையான பெயர், அந்த பெயர் என்னங்கிறது, உண்மை பெயர் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்காக அந்த பயணம் பண்ணுறாரு. அவருடைய பயணம் சிறப்புற வாழ்த்துவோம். ஏன்னா நம்ம இந்த தமிழ் பணி யார் செஞ்சாங்க, நல்லா இருக்கட்டும். இப்போ அந்த சித்திரகுப்தர் யமதர்மர் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சித்திரகுப்தர் யமதர்மர் அதை பற்றி என்ன விவரம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல யமதர்மர் அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். யமதர்மர் அந்த பார்த்திங்கன்னா அந்த சிற்பத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா யமதர்மர்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்னா, இந்த கோயிலில் உள்ள புராண கதை, அந்த கதையில் என்ன சொல்லப்படுதுன்னா, யமதர்மர் அதாவது யமதோஷம் எல்லாருக்கும் போக்கும் அப்படிங்கிற அந்த வழிபாடுங்க. அதனால தான் இது யமதர்மர், இது சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. யார் சொல்கிறா? அது உங்களுக்கே தெரியும் யாருன்னு. யமதர்மர்னால் அவர் அவருடைய அடையாளம் என்ன? கையில் கயிறு, எருமை வாகனம், கதை இது வச்சுருக்கணும். இருந்தால் தான் அது யமதர்மர். ஆனால் அந்த சிற்பத்தை நல்லா உற்று கவனிங்க. நல்ல முறுக்கு மீசை, சிவனின் அதாவது நெஞ்சுக்குழியில் கையை வச்சு வணங்கி குனிந்து வணங்குவார். வணங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிற்பம். அவருடைய தலையில் பார்த்திங்கன்னா 2 பாதங்கள் இருக்கும். அதுதான் சிவன் பாதம். அது சிவபாத சேகரன். யார்? ராஜராஜ சோழர். சிவனின் பாதத்தை தாங்கினவர். அது நல்லா உற்று கவனிச்சா தெரியும். ராஜராஜ சோழர் கடைசி காலத்தில் உள்ள அந்த சிவனின் ஈடுபாடு அதிகமாக இருந்தார் சிவபக்தியில். அந்த சிவனின் பாதம் தாங்கினவர் தான் அந்த சிற்பம் அங்கே வச்சாங்க. ராஜராஜ சோழர் காலத்தில் நிறுவப்பட்டது தான் இது பல முக்கிய வரலாற்று அறிஞர்கள்லாம் உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா அது யமதர்மருக்கு உள்ள அடையாளம் எதுவுமே இல்லை. அது உண்மையாக அது ராஜராஜ சோழர், நம்முடைய மாமன்னர் 1ஆம் ராஜராஜ சோழர், தஞ்சை பெரியவர்கள் கட்டிய ராஜராஜ சோழருடைய சிற்பம் தான் அது. தயவு செஞ்சு அந்த யமதர்மருங்கிறத அழிச்சிருங்க. எல்லோரும் இன்னமும் மக்களை ஏமாற்ற வேண்டாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பரவணும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அது யமதர்மர் கிடையாது. இன்னமும் அந்த யமதர்மர்னே வச்சுருக்காங்க. அதை பார்க்குறேன். அந்த வீடியோலாம் அழகாக எடுத்தேன், அது காமிக்க முடியாமல் போச்சு. சரி, இவர் யமதர்மர் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த பக்கத்தில் இருக்கிற சிற்பத்தை வச்சு அது சித்திரகுப்தர். யமதர்மர் சித்திரகுப்தர் இருக்குல்ல, சித்திரகுப்தர்னு சொல்லி அது ஒரு பொய் பரப்பி விட்டாங்க. சித்திரகுப்தருக்குள்ள அடையாளமும் அதுலேயும் இல்லை. அப்போ அது யாராக இருக்கும்? ராஜராஜ சோழர் காலத்தில் அவருக்கு முதல்ல தஞ்சையில் ஆட்சி புரிஞ்ச உத்தம சோழர், அவருடைய சித்தப்பா உத்தம சோழருடைய சிற்பம் தான் அது. இது வரைக்கும் உத்தம சோழருடைய சிற்பம் யாரும் பார்க்கலன்னா நல்லா பார்த்துக்குங்க. இது என்னுடைய ஆய்வு. நிச்சயமாக அது உத்தம சோழர் தான். ஏன்னா அங்கே உத்தம சோழருடைய கல்வெட்டும் ராஜராஜ சோழர் கல்வெட்டும் தான் அதிகம் உள்ளது. மேக்சிமம் அவங்க கல்வெட்டு தான்.
அப்படிங்கும்போது ராஜராஜ சோழரும் உத்தம சோழரும் தான் அது. உத்தம சோழருடைய இது வரைக்கும் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. திருக்கோடிக்காவலில் கோயிலில் இருக்கிற அந்த சிற்பம் உத்தம சோழர், இந்த பக்கத்தில் இருக்கிறது முதலாம் ராஜராஜ சோழர். இந்த வீடியோ எல்லாருக்கும் பரப்புனா தான் உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் தெரிஞ்சுக்குங்க, எல்லாருக்கும் பரப்புங்க. ஏன்னா அது அது யமதர்மர் கிடையாது, சித்திரகுப்தர் கிடையாது, அது உத்தம சோழர், இது ராஜராஜ சோழர். என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை உங்களுக்கு காமிக்க முடியாமல் போச்சு. என்னுடைய அந்த காஸ்ட்லி மொபைல் காணாமல் போயிட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் மீண்டும் வருவோம். சரி, இந்த வீடியோவை எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக பரவ செய்யுங்க. இது மூலமாக நல்லா தெரிஞ்சிங்க. அது உத்தம சோழர், இது ராஜராஜ சோழர். அந்த கோயிலில் உள்ளவங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் உள்ள சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுத்து ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.